அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்தோட அமாவாசை திதி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய சூரிய கிரகணம். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் நம்முடைய சொந்த வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முன்னோர்களுக்கான வழிபாடுகளையும் நம்முடைய குலதெய்வங்களுக்கான வழிபாடுகளையும் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு இந்த அமாவாசை வருவதால் இதனை நாம் அங்காரக அமாவாசை அப்படின்னும் நம்ம அழைக்கலாம். செவ்வாய் பகவானோட அருளும் சேர்த்து நம்முடைய முன்னோர்களின் அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வானியல் நிகழ்வு. இதில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சூரியனோட ஒளியை பூமிக்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. இதில் 3 வகைகள் இருக்குது: முழு சூரிய கிரகணம், பகுதி சூரிய கிரகணம் மற்றும் வளைய சூரிய கிரகணம். இதில் நாளைக்கு வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. அதனால் சூரிய கிரகணத்துக்கு நம்ம செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள், இப்போ கிரகணம் முடிஞ்சதும் நம்ம எல்லாம் தலை குளிக்கணுமா, வீடெல்லாம் கழுவி விடணுமா, அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக சமைக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நாளைக்கு நம்ம செய்ய தேவையில்லை. ஏன்னா அந்த கிரகணமுக்கும் இந்தியாவுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஒரு சில பகுதிகளில் தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை பற்றி பெரிதாக பயப்பட தேவையில்லை. இந்த அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை, அதாவது 16ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று மாலை 5:34 மணிக்கு ஆரம்பித்து நாளை மாலை 5:31 மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கின்றது. இதில் சூரிய கிரகணம் எப்பொழுது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைம் குறிச்சிக்கணுன்னா நீங்கள் தாராளமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை மதியம் 3:26 மணிக்கு கிரகணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. இரவு 7:58 மணிக்கு கிரகணம் அப்படிங்கிறது நிறைவடைகிறது. ஸோ இதுதான் கிரகணத்துக்கான நேரம். சில பேர் நம்ம என்ன சொன்னாலும் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. கர்ப்பிணி பெண்கள் எப்பொழுதும் போல் மற்ற கிரகணம் வரும்பொழுது என்னென்னலாம் செய்வாங்களோ அதையே அவங்க இப்பயும் ஃபாலோ பண்ணலாம். வெளியே போகாமல் இருக்கிறது, அனாவசியமாக வெளியில் போக தேவையில்லை. அதே போல் அந்த நேரத்தில் நெயில்ஸை கட் பண்ணுறது, காய்கறிகளை கட் பண்ணுறது, நூல் ஊசி எடுத்து துணி தைக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை அவங்க செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு சுவாமி பெயரை உச்சரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமானது. அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க உணவு அருந்தலாம். அல்லது அதற்கு முன்பே 3 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, 3:26, அதற்கு முன்பே கூட ஏதாவது ரொம்ப ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை, கர்ப்பிணி பெண்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன், அவங்க பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சரி, இந்த மாசி அமாவாசையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயான கொள்ளை அப்படிங்கிறது இந்த மாசி அமாவாசையோட மிக மிக சிறப்பான ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அதிலும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இந்த மயான கொள்ளை அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது. அதாவது மயானத்திலேயே வாழக்கூடிய சில அம்மன்கள் இருக்கிறாங்க. அங்காள பரமேஸ்வரி, அதுக்கப்புறம் பெரியாண்டிச்சி அப்படின்னு ஒரு அம்மன் இருக்கிறாங்க. சுடலை மாடனோட துணைவியார், சில சுடுகாடுகள்லாம் அவங்களுக்கு, அந்த பெண் தெய்வங்களுக்கு அங்கே சந்நிதிகளும் கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை கொய்து விடுவார். கொய்து விட்டதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிடும். ஒரு கபாலம், அந்த தலை அவரோட கையை விட்டு அகலவே அகலாது. அதோடே தான் அவர் இருப்பார். ஸோ பிரம்மனோட தலையை கொய்ததால் சரஸ்வதி தேவி பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் இட்டுடுவாங்க. நீ உன்னுடைய அழகெல்லாம் இழந்து நீ ஒரு பாம்பு புத்தில் போயிட்டு நீ வாழ்வாயாக, ஒரு சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பாம்பு புத்தில் நீ பாம்பாக இருக்கணும் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துருவாங்க. அதன்படி பார்வதி தேவி மலையனூரில் ஒரு சுடுகாட்டில் ஒரு பாம்பு புத்தில் ஒரு நாகமாக அவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் உங்களை தேடி வருவார். அப்போ நீங்கள் சிவபெருமானோட பிரம்மஹத்தி தோஷம் உங்களால் நீங்கப்படும்.
அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவீங்க அப்படின்னும் அந்த சாபத்தில் இருக்கும். அதன்படி அவங்க பூலோகத்துக்கு வந்துடுவாங்க. சிவபெருமான் வந்து அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கபாலம் விழாமல் அதுக்கப்புறம் அவரும் வந்து மேல்மலையனூருக்கு பார்வதி தேவியை தேடி வருவார். ஸோ சிவபெருமான் வருவதை தெரிந்து சிவபெருமானும் ஆளே நிலை குலைந்து உருவம் அடையாளம் எதுவுமே தெரியாமல் தான் இருப்பார். ஸோ அந்த ஒரு அமாவாசை என்று சக்தி தேவி அந்த நாகமாக இருந்தாங்கல்ல, அவங்க வந்து சிவபெருமானுக்காக சமைச்சு வச்சுருப்பாங்க. 3 கவளங்கள் வந்து சாதம் சமைச்சு வச்சுருப்பாங்க. அப்போ சிவபெருமானோட இத்தனை நாள் அவரால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா அவர் சாப்பிட்றது எல்லாமே அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தலை வந்து சாப்பிட்டுடும். அவங்க வந்து சுடுகாட்டுக்கு வரும்பொழுது முதல் கவளத்தை வந்து சிவபெருமான் கிட்ட தந்தால் அந்த முதல் கவள சாதத்தையும் அந்த கையில் ஒட்டிகிட்டு இருந்த அந்த தலையே சாப்பிட்டுடும். 2வது கவளத்தையும் அப்படியே சாப்பிட்டுடும். 3வது கவளத்தை வேணுமென்றே பார்வதி தேவி தரையில் போட்டுடுவாங்க. ஸோ அந்த கவள சாப்பாடை எடுப்பதற்காக கையிலிருந்து அந்த தலை வந்து கீழே வந்து அதை சாப்பிட்றதுக்கு போகும்பொழுது அதை மண்ணோடு மண்ணாக்கி தன் கையில் இருந்த சூலத்தால் அதை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க பார்வதி தேவி. அதுக்கப்புறம் தான் சிவபெருமானோட பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது நீங்கும். ஸோ இன்றளவும் வந்து இந்த மயான கொள்ளையில் வந்து சுடுகாட்டில் நிறைய தானியங்கள்லாம் இறைச்சி அவங்க அம்மனுக்கு வேண்டுதல் நடத்துவாங்க. இதுதான் மயான கொள்ளை. நிறைய பேர் காட்டேரி வேஷம் போட்டு காளி வேஷம் போட்டு சுடுகாட்டுக்கு நாளை இரவு அந்த அமாவாசை இரவில் அவங்க போவாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற மயான கொள்ளை நிகழ்வாக பல இடங்களிலும் இன்றும் வந்து பின்பற்றப்படுகிறது. இப்போது நாளைய தினம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது. நம்முடைய நிலைவாசலில் ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்ம வந்து முன்னோர்களுக்கான சில பொருட்களை வைப்போம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு நம்ம என்ன பொருளை வைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று காலை நேரத்தில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணீரும் இந்த மாதிரி ஒரு விளக்கும் நிலைவாசலுக்கு முன்பு ஏற்றி வைப்போங்க. அதே போலவே நாளைக்கு காலையிலையும் நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இதை வந்து நீங்கள் குளிச்சுட்டு தான் ஏற்றணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். நேரம் அப்படிங்கிறதும் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, அல்லது 7 மணிக்கோ 8 மணிக்கோ, இல்லை நீங்கள் 10 மணிக்கு தான் இந்த பதிவை நாளைக்கு பார்க்குறீங்க, அதாவது செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு தான் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட நீங்கள் அந்த நேரத்தில் ஏற்றி வைக்கலாம், தவறு கிடையாது. 1 மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது. காலையில் இப்போ 1 மணி நேரம் எரிஞ்சாலே போதும். அதை மாதிரி இல்லை நான் ஈவினிங் தான் ஏற்ற போகிறேன் அப்படின்னா ஈவினிங் 1 மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது. சில பேர் கேட்கலாம், 5:30 மணியோட அமாவாசை முடிஞ்சிடுது, அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றலாம். ஏன்னா காலையில் சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இருக்கிறதால நம்ம அந்த திதியையே கணக்கில் எடுத்துக்கலாம். நாளைக்கு இதனோட வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தர்பை தாங்க. இந்த தர்பை எவ்வளவு புனிதமானது, அனைத்து விதமான தோஷங்களையும் எதிர்மறை ஆற்றலையும் இது நீக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து இந்த விளக்கோட தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வைக்கலாங்க. இதை ஜஸ்ட் அந்த சூரிய பலகை இருக்குது இல்லையா, அங்கே கூட நீங்கள் இதை வைக்கலாங்க. எனக்கு இப்போ எட்டலை, நான் சேர் போட்டு வைப்பேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சாலே போதுமானது. மறுநாள் வந்து இதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இந்த தர்பையை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.